தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. சரி, மிதுனம் நம்ம நியூ இயர் பலன்கள்லேயே சொன்னது தான். ஜாக்பாட் ராசி, இந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்கார், அதனால் எல்லாமே சுபிக்ஷமாக ஓடுது. ஸோ என்னென்ன நல்லது நடக்கும் இந்த தை மாதம், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்னது தாங்க, நல்லா கையில் காசு வரும், வீட்டில் நல்ல சந்தோஷம் இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு வெளியூர் வெளிநாடுகளே சுற்றுலா பயணமாக போய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். நானும் ஏதோ ஒரு சுற்றுலா போனேன்ட்டு போய் நல்ல மெமரியாக இருந்தாலும் கோவில் ஸ்தலங்களாக போகும்போது ஒன்றும் சூப்பர். அதுவும் இப்போ குற்றாலம் போனீங்கன்னா குற்றாலநாதர் கோவில் இருக்குது, அங்கே நவ கைலாயம் இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு நவ கைலாயத்தையும் போயிட்டு வந்துடலாம், நவ திருப்பதியும் போயிட்டு வந்துடலாம், நவகிரகத்துக்கு பூஜை பண்ண மாதிரி ஆகிடும், அப்படியே குற்றாலத்தில் குளிச்சுட்டு வர மாதிரியாக இருக்கும். இது உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க அவங்க பசங்கக்கிட்ட எங்கள் அப்பா அம்மாவோட இப்படி போனேன் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், அதே சமயம் புண்ணியம் சேர்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் கோவில்கள் ஸ்தலம் போகிறது இந்த மாதிரி போங்க. சுற்றுலா ஸ்தலமாகவும் இருக்கணும், சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கணும், புண்ணியமும் வாங்கின மாதிரி இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். சரிங்களா? இது ஒன்று. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கின் அலர்ஜியோ ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ எதனால் இருந்ததுன்னா, தலைவலி, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொல்லை, ஏன்னா மிதுன ராசி எதிர்க்க சண்டை போட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா உங்களுக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி, பேசியே ஜெயிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு பின்னாடி இருந்து தான் மறைமுகமாக நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாருன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெலாம் தேடுறீங்க, ஏன்னா இந்த தை மாதம் கல்யாணம் அமையறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே பூ வச்சாச்சுங்க, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. டேட்டு அதாவது கேலண்டரில் இன்றைக்கி நல்ல நாள் போட்டிருக்காங்க, இன்றைக்கி முகூர்த்த நாள் போட்டிருக்காங்கன்னு அதை வச்சு புக் பண்ணுறதை தாண்டிலும் பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பார்த்தா இவங்க ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணிங்கன்னா அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பொதுவான நல்ல நாளும் சரி, அதை விட உங்கள் ஜாதகம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நாள் நல்லதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் அமோகமாக இருக்கும் லைஃப். ஸோ உங்களுக்கும் மிதுனத்துக்கு நிறைய லவ் நிறைய செட் ஆகும். சரிங்களா? ஏன்னா மிதுனம் கவிதை நல்லா பேசுவாங்க, கவிதை நல்லா சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஆர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இவங்களும் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக இருப்பாங்க. அதனால் லவ் நல்லபடியாக செட் ஆகும். ஸோ அந்த லவ் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னொன்று, அந்த லவ்வை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணுன்னாலும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகிறதுனால நீங்கள் அந்த கல்யாணத்து பேச்சை எடுக்கும் போது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சீக்கிரமாக கை கொடுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக டைம் நல்லா இருக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மகப்பேருக்கும் டைம் நல்லாயிருக்கு. ஸோ லவ்வோ மகப்பேரோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் முக்கியமானது என்னென்னா பணம். சரிங்களா? ஸோ அந்த பணமும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும். நீங்கள் லோன் ட்ரை பண்ணுறீங்கனாலும் கரெக்டான அமௌண்ட் கரெக்டான இதில் கிடைக்கும். தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா, சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுக்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மோஸ்ட்லி மிதுன ராசியில் இருக்கவங்க மூளையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதாவது கடுமையாக வேலை செஞ்சாலும் மூளையை பயங்கரம் உபயோகிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ, ஆடிட்டர்ஸ், மேத்தமேட்டிஷியன்ஸ், ப்ரொஃபஸருங்க நிறைய பேர், நீதித்துறை, வக்கீல், இந்த மாதிரி மூளையை பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் இப்போ 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால லைட்டாக மைண்டை குழப்பி விட்டுருவார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தானே பார்த்துக்கலாமேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பி விட்டுரும். அதனால் எடுக்கிற முயற்சிகளை தெளிவாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கையில் பணம் உங்களுக்கு நல்லா வரும். வீட்டிலே சந்தோஷமாக இருக்கிறதுனால வீட்டில் முதல்ல வீடு ஒன்று வாங்குங்க, லேண்ட் ஒன்று வாங்குங்க, இந்த நகை ஒன்று வாங்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணணும். உங்களுக்கு பர்மனெண்ட்டாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. இன்னொன்று, இப்போ ஜாதக கோச்சார பிரகாரம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது லாங் லைஃப் வரும். அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடடான்னு யோசிக்கிறதுக்கு பதில்
கரெக்டானதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் நல்லபடியாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி குருமார்களை பார்க்க ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்களே இந்த 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நல்ல குருமார்களை போய் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஆஃபீஸில், தொழிலில், பர்சனல் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி எங்கே மாட்டிப்பாங்கன்னா, கொஞ்சம் துடுக்காக பேசுவாங்க, அவங்க அறிவாளி தான், அதை நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறேன்னா சில பேர் கொஞ்சம் தப்பான ஆளுங்கிட்ட டிபேட்டுக்கு போயிடுவாங்க, வாக்குவாதத்துக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஆஃபீஸ் வந்து நம்ம நெஞ்சுக்கு நேராக நிற்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம், முதுகு பின்னாடி நிற்கிறவங்களும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தில் போகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணுற தொழிலில் வந்து லாபம் வரும், சரிங்களா? அதே மாதிரி சுப விரயமும் வரும். அதனால் காசு வரும்போது கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள், கிருஷ்ணர். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் நடராஜரை வழிபடுறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா துளசி கொடுங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் வில்வத்தை கொடுங்க. ஆனால் 2 கோவில்கள்லையும் நீங்கள் வந்து தீப ஆராதனைக்கோ இல்லை சாம்பிராணிக்கோ நீங்கள் சாம்பிராணி வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. கோவில்களில் இப்போ தை மாதத்துக்குலாம் ஃபுல்லாக பாட்டு கச்சேரின்னு இருக்கும், அந்த லவுட் ஸ்பீக்கர் வாங்கி தரதோ இல்லை அதுக்கான வாடகை பணம் கட்டுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் புளியாதரை கொடுக்குறது ஜென்ரலாகவே உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. இன்னும் உங்கள் கல்யாணத்துக்கு, வியாபாரத்துக்கு, தேவைக்கு ஏற்ற மாதிரி சில அன்னதான முறைகள் இருக்குது. அதை கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தை 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும்.